உங்கள் குரல் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு அரசியல் பேசலாம் வாங்க. டீ கடையில பார்ட் 2 பார்க்க போறோம். நாம இந்த வீடியோல இந்த வாரம் நடந்த அரசியலை பத்தி பேசுறதுக்காக சங்கர் வந்திருக்கார். வணக்கம் சங்கர். வணக்கம் விக்கி மற்றும் உங்கள் குரல் யூடியூப் சேனல் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் விக்கி. வணக்கம் 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 சங்கர். நன்றி ஃபார் ஜாயினிங் சங்கர். போன வாரம் அரசியல் பத்தி பார்த்தோம், வீடியோ போட்டோம், நல்லா போயிருக்கு சங்கர். இந்த வாரம் அரசியலை பத்தி டீ கடையில பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில சக்சஸ்ஃபுல்லா 2வது வாரம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் சங்கர் அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு சங்கர்? அரசியல் பார்க்க போனா இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப லேட்டஸ்டா ஒரு 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மீன்ஸ் அந்த சுற்றுப்பயணம் எப்படின்னா மக்களின் முதலீட்டாளருக்கான சுற்றுப்பயணமாக அமைஞ்சிருக்கு விக்கி. சும்மா ஆமா அது மூலம் அது ஒரு பயணமா ஸ்டாலின் நம்ம வெளிநாட்டுக்காக பயணம் பண்ணிட்டு போயிட்டு பல முதலீட்டாளர்களோட சந்திப்பு ஏற்படுத்தி நம்ம தமிழ்நாட்டிற்காக பல வேலை வாய்ப்பு மற்றும் அது மட்டும் இல்லாமல் பல முதலீடுகளையும் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிட்டு நம்ம நிறைய பிஸ்னஸ் மேனோட டிஸ்கஸ் பண்ணி நமக்கு ஒரு முதலீட்டாளர் ஈர்ப்பாக அமைந்திருக்கு இந்த மீட்டிங். ஸோ அதனால இன்னும் வேலை வாய்ப்புகள் நிறைய நம்மளுக்கு உருவாகிறதுக்குண்டான சான்சஸ் இந்த முதலீட்டாளரோட சந்திப்புல வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சார். ஏன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் பயணமாக அமெரிக்கா போயிருக்காரு. அவரு பேட்டியிலேயே சொன்னாரு, 17 நாள் எனக்கு பத்துமா பத்தாதான்னு தெரியல, அந்த அளவுக்கு முதலீட்டாளர்கள் வரிசையில நிக்கிறாங்க என்னை மீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இப்ப 2 நாள்ல ஏகப்பட்ட முதலீடை ஈர்த்திருக்காங்க. அது இல்லாம கூகுள், மைக்ரோசாஃப்ட்ல இன்னைக்கு மீன்ஸ் நேத்து யூஎஸ் டைம் நேத்து போய் விசிட் பண்ணியிருக்காரு. அதாவது கூகுள் ஏஐ லேப் தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இது இல்லாம எலன் மாஸ்கை மீட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நிறைய முதலீடுகள் இருப்பாங்க. ஆனா எதிர்கட்சி குறிப்பா பாஜக சங்கர் இது தேவையில்லாத சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஸ்டாலின் அவர்கள் போய் ஜாலியா சுத்துறதுக்காக போயிருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது விக்கி தவறான புரிதல் தான் நான் நினைப்பேன் விக்கி. எப்படின்னா அவங்க எதிர்கட்சி சார்பாகவோ இல்ல அவங்க குறைகள் கண்டுபிடிக்கும் சார்பாகவோ பேசுறான்னு நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் அப்படி சும்மா சுற்றுப்பயணம் போயிருந்தா நம்ம முதலீட்டாளர்கள் சந்திப்பு நடந்திருக்காதுல்ல விக்கி. அங்க போயிட்டு பார்க்கோ பீச்சோ ஏதாச்சும் ஹோட்டலோ இருந்துட்டு ஜாலியா வந்துடலாம்ல. அவர் போய் முதலீட்டாளர்கள் ஏன் சந்திச்சு இவ்வளவு தூரம் இவ்வளவு வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்கி எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்துலதான் அவங்க நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி அவங்க சொல்ற மாதிரி இது தேவையில்லாததுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் மேக் பண்ணா அது தேவையானது. இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தேவையானதா தேவையில்லையா? மோடி அடிக்கடி மத்த கண்ட்ரிக்கு போறாருன்னா சுற்றுப்பயணத்துக்காக தான் போறாரோ? பாஜக அது நம்ம அவரு இப்படி பார்க்க போனா தனிப்பட்ட முறையில் போல சரி நம்ம அரசு சம்பந்தமான பல வேலைகளாக தான் போறாங்க. ஸோ அந்த நோக்கத்துலதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரும் அந்த நோக்கத்தை தான் போயிருக்காரு தவிர சுற்றுப்பயணமாக எந்த ஒரு இதுவும் போகல. தனிப்பட்டா இன்ப சுற்றுலா கிடையாது. ஆமா, அரசுமுறை பண்ண இன்ப சுற்றுலா தான் கிடையாது இது எனக்கு தெரியுது. அதனால எனக்கு என்னன்னா மேலடங்கும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு அரசியல் கட்சி நபர்கள் அனைவரும் பேசும் வழக்கம் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு முறையான பேச்சா இருந்தா நல்லா இருக்கும்ங்கிறது நம்மளுடைய கருத்து வைக்கி. மக்கள் அதை எதிர்பார்க்கறாங்க வைக்கி. சும்மா விளையாட்டுக்காக ஒரு கட்சி இறக்கியோ ஏத்தியோ பேசணுங்கிற ஸ்போர்ட்டிவ்லங்கிறது இங்க எடுபடாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா எக்ஸாக்டா என்ன இருக்குதோ அதை கரெக்டான முறையில பேசினாங்கன்னா அனைத்து கட்சிக்குமே ஒரு நல்ல மரியாதைங்கிறது இருக்குங்கிறது தமிழ்நாட்டு லெவல்ல கரெக்ட் வைக்கி. அதனால அவங்க ஆனா அது இல்லாம ஏதோ பேசணும், அவன் போனானா இவனை பேசணும், இவன் பேசணும் அவனை இவங்க போனா அவன் பேசணும் மாதிரி மெயின்ல இருக்காங்க. அது தவறான நோக்கம்னு வச்சுக்கோங்க. அது எடுபடாது வைக்கி. இங்க எல்லாம் இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க சங்கர, நார்மலாவே தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாலின் நேரடியா போறதுனால அதிகமா வரப்போகுது. ஏன்னா நார்மலா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருதுன்னா அது தமிழ்நாட்டுக்குன்னு கண்டிப்பா பண்றது இல்ல. அப்பார்ட் ஃப்ரம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்றது இல்ல. அவங்க ஸ்டேட் முதல்வர் ரொம்ப எஃபர்ட் போட்டு
பண்ணனால தான் தமிழ்நாடும் சரி, அது தமிழ்நாடு ம். தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஓகே. அப்ப கண்டிப்பா வந்து ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம் சங்கர். ஏன்னா நான் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் இன் யுகே அப்படின்னு யுஎஸ் அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக்லாம் போட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அங்க அங்க போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு குளுரு, எந்த அளவுக்கு டஃப்ங்கிறது இங்கிருந்து ஆமா. அங்க இருக்கிற வெதர வந்து ஆமா. போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். லண்டன்ல இருந்தவனா நான் சொல்றேன் சகோதரர். வெதர் ரொம்ப மோசமா இருக்கும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க சொன்ன மாரி இப்ப இவர் வந்து ஸ்டாலின் வந்து அவரோட நோக்கமா போல மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் ஒரு வளர்ச்சிக்காகவும், இப்ப படிச்சுட்டு வர ம் ஸ்டூடெண்டோட லைஃப் அவிங்க எப்படி டெவலப் பண்றதுக்காகவும், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்பிளோட வளர்ச்சிய மேம்படுத்துறதுக்காகவும், பல கோணத்துல தான் அவிங்க நம்மளோட ஸ்டாலின் ஐயா போயிட்டு நம்ம யுகே தானே யுஎஸ். யுஎஸ் யுகே ஆ போயிட்டு வந்துட்டாரு. யுஎஸ் போயிட்டு இப்ப யுஎஸ்ல வந்து அந்த மாரி ஒரு முதலீட்டாளர் இதுல வந்துட்டு நம்ம ஈர்ப்புக்காக இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணியிருக்காரு. அதனால அனைத்து கட்சிகளும் இது வந்து வரவேற்கத்தக்கூடிய பார்வையில பார்த்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் இன்னைக்கு கரெக்ட். ஏன்னா கண்டிப்பா. அவரு ஏன்னா தமிழ்நாடு அவரு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா, அந்த முதலமைச்சர்களோட ஹார்ட் ஒர்க் தான். இவரு ஸ்டாலின் மட்டும் இல்ல. யார் வந்தாலுமே ஹார்ட் ஒர்க் ம். போடுறாங்க. கம்பேர்ட் டு அதர்ஸ் இவரு ரொம்ப அதிகமா போடுற மாரி தெரியுது. கண்டிப்பா தமிழ்நாடு முன்னேற்றத்த நோக்கி போகும் அப்படிங்கிறது ஆஸ் எ தமிழரா நம்ம நம்புவோம். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கண்டிப்பா. வந்துட்டு அனைத்து ஸ்டேட்டையும் கம்பேர் பண்றப்ப நம்ம தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக போயிட்டு இருக்கிறது காரணம் அவங்களும் சொன்ன மாதிரி நான் நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன வரைக்கும் நாட் ஒன்லி டிஎம்கே அனைத்து கட்சிகளும் எந்த கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய எஃபோர்ட் போடுறாங்க எந்த ஒரு மாற்றங்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா ஏன்னா மற்ற ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அப்படின்ற மாதிரிலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஸ்டேட் வந்து ஆக்சுவலா என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்ட வந்து இந்தியாவுக்குள்ள இருக்க எந்த ஸ்டேட்டோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இட்ஸ் நீட் டு கம்பேர் அதர் கண்ட்ரீஸ். ஏன்னா தமிழ்நாடோட சின்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. தமிழ்நாடு எவ்வளோ அந்த அளவு இருக்கோ, அதோட சின்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. அதோட தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ரிப்போர்ட்லாம் வருது. கண்டிப்பா தமிழ்நாடு இன்னும் மேல முன்னேறணும். ஸ்டாலின் ஐயா அவர்கள் எதிர்பார்த்த 1 ட்ரில்லியன் எக்கானமியை 2030க்குள்ள அடையணும்னு வாழ்த்தலாம் சங்கர். வாழ்த்துக்களை நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்யறோம். கண்டிப்பா. அடுத்தது ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு வந்து யுஎஸ்சிக்கு அன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து அரசியல் கோர்ஸ் படிக்கிறதுக்காக 3 மாசம் கோர்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் போயிருக்காரு சங்கர். என்ன சங்கர் அரசியல் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா சங்கர்? அவங்க அப்படியும் அரசியல் படித்தும் தெரிய வேண்டிய கதை இருக்க மாட்டிருக்கு. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட எப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க, பட்டறிவுன்னு சொல்லுவாங்க. நமது அண்ணாமலை அவர்கள் வந்து சரி அனுபவ அறிவுகள் இன்னும் நம்மளுக்கு பத்தாது, பட்டறிவு தான் இன்னும் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ஒரு டெக்னிக்ஸ் நிறைய வந்துட்டு லேர்ன் அண்ட் பண்றதுக்காக தான் விக்கி நம்ம யூகே போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் விக்கி. ஸோ மக்கள் மத்தியில வந்துட்டு அவரோட லேர்னிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு இங்க சப்போர்ட் ஆகுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் விக்கி அவரோட. கண்டிப்பா 3 மாசம் கழிச்சு பார்ப்போம். ஆனா என்ன மக்களோட கருத்து என்ன சங்கர்? ஃபாரின் அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுமா? அதுதான் சிந்தனை பண்ண வேண்டியது. ஏன்னா அனைத்து மக்களும் ஒரே மாதிரி இல்லைங்கிறது ஒரு பார்ட் வைக்கி. இல்ல அவங்க வந்து பொதுவா அரசியல்னு ஒரு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச எப்படின்னா அரசியலுக்கு ஒரு சாசன புக்கு ஏதாச்சும் இருக்குமான்னு தெரியல வைக்க அதை பத்தி லேர்னிங்ஸா இருக்குமான்னு தெரியல. இப்ப நீங்க சொல்ல பார்க்க போனா அங்க இங்கிலாந்தோட ஸ்ட்ரக்சர் வேறையா இருக்கும், இங்க இருக்க ஸ்ட்ரக்சர் வேறையா இருக்கும். எலெக்ஷன்ஸோட லெவலு என்னென்ன எனக்கு தெரிஞ்சு வைக்க மக்களுக்கு வந்து அடுத்த கட்சி வந்து குறை சொல்லாம அவங்களோட வேலைகளை வந்து கரெக்டா செய்தாவே அவங்க வந்து வெற்றி பயணத்தை தொடரலாங்கிறது தான் அவங்க தமிழ்நாட்டோட அனைத்து மக்களும் நினைப்பாங்க. என்ன வந்துட்டு நீ அடுத்த கட்சியை குறை சொல்லாம நீங்க அவங்களுக்கு ஒரு வேலை செய்யறதுலாம் அந்த வேலை எப்படி செய்யலாம்ங்கிறத நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வேலையை இப்படி செஞ்சிருக்காங்க குறை சொல்லிட்டு இருக்க விட இது இப்படி செஞ்சாலும் இதை வந்து இப்படி மாற்று இப்படி செஞ்சுதான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போறப்ப அவங்களுக்கும் அடுத்த வேலை செய்யறப்ப வைக்கி ஒரு நல்ல சிந்தனை கிரியேட் ஆகும்.
ஓகே இப்படியும் கண்டிப்பா. செய்யலாங்கிறது சிந்தனை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஒரு 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 இதுவா பதிவு பண்றவைக்கு. இப்ப அனைத்து கட்சிக்கும் நம்ம ஒரு விளக்கம்னு சொல்ல நினைச்சு பார்க்க போனா, அடுத்த கட்சிகள் குறை கூறாம செஞ்ச ஐடியா தரணும். ஐடியாஸ் குடுக்கலாம். ஐடியாஸ் குடுத்தா போதும்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து, ஓ! இவங்கிட்ட இவ்வளோ ஐடியாஸ் இருக்கப்ப, இவங்க ஆட்சிக்கு வந்தா அடுத்து இன்னும் நெறைய இருக்குமா? அப்படிங்கிற சிந்தனைய கொண்டு போவாங்கிறது தான் மக்கள் எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட்ஸ்ங்க. குறை சொல்லாம ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா லெவல்லயும் திங்க் பண்ண தெரியாது. ஒரு மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் இப்படி இல்லாம இப்படின்னு ஒரு ஐடியா சொன்னா, அது கண்டிப்பா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்கள் நீங்க சொன்ன மாரி இந்த அளவுக்கு திங்க் பண்றாங்களே, இவங்க ஆட்சிக்கு வந்தா இன்னும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ம். எதிர்க்கட்சியாக மக்கள் பார்ப்பாங்க. கரெக்ட்டா? அவ்வளோதான். அவ்வளோதான் வைக்க அதுதான் நம்மளுடைய பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட் சங்க. அதான் அண்ணாமலை போனனால பார்த்தீங்கன்னா, சங்கர் ஹச் ராஜா தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு பாஜக கட்சியை கவனிக்கிறதுக்கு. இதுல என்னன்னா, ம். சீனியர்ஸ்க்குலாம் ஒரு வருத்தம். பார்த்தீங்கன்னா, வானதி சீனிவாசன், தமிழிசை அவர்கள், இந்த ம். மாரி மூத்த சீனியர் பிஜேபி மெம்பர்கள் யாரும் இந்த குழுவில் இல்ல. ஹச் ராஜா, அண்ணாமலை நெருக்கமானவங்க மட்டும் இந்த குழுவில் இருக்காங்க. இது ஒரு வருத்தம் கட்சியினருக்கு அப்படிங்கிறதும் பேசப்படுது சங்கர். ஆம், இது மெயினா அது இதுதான் அரசியல். இருக்கதான் செய்விக்க. அது எப்படின்னா, அது அனைத்து கட்சிகளும் இருக்கதான் செய்யும். பட் இதுவும் கண்டிப்பா. வந்துட்டு அதுவும் ஒரு கிரிட்டீரியா, ஒரு ஹையரார்கி வைஸா ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் விக்கி. அதுதான் நம்ம கரெக்ட். மக்கள் பார்வையில அதுதான் தோணும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட் சார். சரி. ஐய- ஆமா. இதுல என்னன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் சங்கர் என்ன, அதாவது போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அனைத்துலக முருகன் தமிழ் மாநாடு பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுல ஆமா, என்னன்னா, ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி இருக்கிற ஒரு சில கட்சிகளே வந்து இந்த மாநாடு எதுக்குன்னு விமர்சிக்கிறாங்க. இது விமர்சிக்கிற அளவுக்கான ஒரு பாயிண்டா சங்கர். நல்ல விஷயம் தானே. இப்ப மாநாடு ஆ, நடத்துறாங்கன்னா, பழனி சுத்தியும் நெறைய மக்கள் கடை இருக்கு. கடையில் நல்ல வியாபாரம் ஆகும். ஒரு 1,00,000 பேர் வருவாங்க. உண்மையாலுமே கடவுள் இல்லைனாலும் மறைமுக மக்களுக்கு கடவுள் மாரி ஒரு பிசினஸ் நடக்குதுல்ல. இதுல என்ன குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு சார்? அது விக்கி இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்டா எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்காக எல்லா பாதையிலும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு அங்கம் தான் பழனியோட நடந்த ஒரு கூட்டமும் விக்கி. கரெக்ட். இப்ப மக்களுக்கு அனைத்து விஷயங்களும் தேவை. மக்கள் இப்ப இன்னைக்கு பார்க்க போனா ஒரு 75% வந்து மக்கள் வந்து இறை வழிபாடு நெறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு விட்டு அடுத்து அதர் ஸ்டேட்லயும் போய் எல்லாம் இறை வழிபாடு பண்றாங்க. அப்படிங்கிறப்ப ம். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால ஒரு குறையும் இல்ல. செய்யலைனாலும் தப்புன்றாங்க, செஞ்சாலும் தப்புன்றப்ப கரெக்ட். அது மக்கள் கன்செப்ட் அது கவர்மெண்ட் கண்டுக்கூட. ஏன்னா, இப்ப நீங்க ஒரு அதுக்குன்னு ஒரு மக்கள் துறை வந்து இருக்கு. அதுக்கு ஆனா ஆமா அது ஒரு துறைங்கிறப்ப அப்ப அந்த துறை வந்து அடுத்து டெவலப்மெண்ட்க்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கப்ப அதை போய் நம்ம குறைன்னு சொல்ல போனா அந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லாம இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு. கரெக்ட் சார். அந்த நீங்க சொல்ல ஏன்னா பட்ஜெட்ல டிபார்ட்மெண்ட் அதுக்கு அமௌண்ட் அலோகேட் பண்றாங்க. அப்ப அந்த பட்ஜெட்ட செலவு பண்ணணும். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆமா. செலவு பண்ணணும்னா, இப்ப பண்ணி தானே ஆகணும். ஆமா நீங்க அந்த சொன்ன மாரி அந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ட தூக்க வேண்டியதுதான் இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு அமைச்சர் நியமிச்சு அதுக்கு கீழே எத்தனையோ அதிகாரிகள் செயல்பட்டு இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள்லாம் நடத்ததான் செய்வாங்க. அப்புறம் அதெல்லாம் பண்ணலைன்னா அப்புறம் அது என்ன பயன்? அதனால அதெல்லாம் வந்துட்டு நிறை குறைகள்ல வந்து சொல்றத விட அது இவ்வளவு தூரம் எடுத்து நம்மளுக்குலாம் தெரிஞ்சு இப்ப இந்த மாதிரி கூட்டங்கள் இப்ப இந்து சமய அறநிலையத்துறைங்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சு இப்ப டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இப்படி ஒரு துறை திட்டம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. நமக்கு தெரியுது. மக்கள் மத்தியில நிறைய பக்கம் வந்து அது விழிப்புணர்வு ஆயிருக்கு விக்கி எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா சொன்னீங்க. அதனால அதுவும் எல்லாம் வந்துட்டு அதுவும் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல. கரெக்ட்டா சொன்னீங்க. ஆமா. கரெக்ட். ஓகே. அடுத்து இன்னொன்னு முக்கியமா ஃபேமஸா பேசப்படுறது சங்கர் ஆக்சுவலா போன வாரம் இந்த மாநாடு பத்தி பேசினோம். ஆனா இந்த வாரம் ம். வந்து பார்த்தீங்கன்னா, சங்கர் இந்த டைம்ல அ ஃபார்முலா 4 கார் பந்தயம் சவுத் ஆசியாவிலே சென்னையில தான் ம். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில நடக்குது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இந்த ரெக்கார்ட் ம். பண்ணிட்டு இந்த வீடியோல இந்த டைம்ல இன்னும் ஒரு எஃப்ஐஏ அதாவது எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் இருந்தது இந்த போட்டி நடத்த முடியும். இந்த எஃப்ஐஏ வந்து ம். பார்த்தீங்கன்னா, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு, அம் இந்த கார் பந்தயம் நடக்கிறதுக்கு ஒரு 3, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சர்டிஃபிகேட் தருவாங்க. அது வந்து ம். தந்துட்டாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்பதான் வந்தது. இப்ப இது நடக்க போகுது சங்கர். என்ன எப்படி சங்கர் பார்க்குறீங்க? இதுவும் நம்மளோட சொன்ன மாதிரி விக்கி அது அந்த துறை அந்த எப்படி சொல்றது அந்த விளையாட்டு சம்பந்தமாக அது மீன்ஸ் அந்த கார் பந்தயத்துல எத்தனையோ வீரர்கள் இருப்பாங்க. அது தமிழ்நாட்டுல நடத்துறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு
பாக்குறப்ப இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு விக்கி. அந்த கார் பந்தயங்கள் வந்து இங்க நடத்துறப்ப இன்னும் நிறைய வீரர்கள் எப்படின்னா அந்த கார் பந்தய வீரர்கள்லாம் நிறைய பேர் இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா. அதனால அது ஒரு பார்ட் ஆஃப் இந்த தமிழ்நாட்டுல நடக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் விக்கி. நல்லா கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் இதுல வந்து நல்லா அது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா சங்கர் ஒரு ஒரு ஃப்ரீ விளம்பரம் மாரி. இப்ப நெறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வீரர்கள் வருவாங்க. இப்ப சென்னைன்னு இந்த மாரி ஒரு சிட்டி தமிழ்நாடு ஒரு சிட்டி ம். இருக்கு. தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு சிட்டி இருக்கு. இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க, இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது என்ன சொல்ல வர்றது, ஏன் இந்த மாரி நெறைய பேர் சொல்றாங்க, இந்த விளையாட்டு எதுக்கு தேவையில்லாத இது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க சொன்ன மாரி தான். எப்படி இந்து அறநிலைய சமயத்துறைன்னு இருக்குமோ, அதே மாரி விளையாட்டுக்கு ஒரு துறை இருக்கு. ஆ, இந்த மாரி விளையாட்டுகள் நடத்தினா தான் வேர்ல்டு வைட் இந்த மாரி போட்டிகள் நடத்தையில தான் எப்படி கிரிக்கெட் ஒன் ஆஃப் த ஃபேமஸோ அதே மாரி ஃபார்முலா ம். 4 கார் பந்தயங்கிறது வேர்ல்டு வைடா இந்தியாவுல எப்படின்னு தெரியல. வேர்ல்டு வைட் அதர் கண்ட்ரீஸ்ல நெறைய பார்க்கிற ஒரு போட்டி. ஸோ இந்த மாரி போட்டி தமிழ்நாட்டுல நடக்கல. தமிழ்நாடு உலக அரங்கில வந்து தெரிய வரும். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு 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 முதலீட்ட வந்து ஈர்க்கிறது இது ஒன் ஆஃப் த ஃப்ரீ விளம்பரம். அது எப்படி சங்கர்? இப்ப நீங்க கரெக்ட் தான் விக்கி. எப்படின்னா ஏன்னா ஆமா விக்கி. இப்ப நீ சொன்ன மாரி இந்த மாரி பந்தயங்கள்லாம் இருக்கிறத தான் நம்ம பயன்படுத்தணும் தவிர புதுசா உருவாக்கல. இருக்கிறத வந்து நம்ப அடுத்த லெவலுக்கு நம்ப பகுதியிலயும் நடத்துறாங்க. தமிழ்நாட்டு பகுதியிலும் நடத்துறாங்கிறது ஒரு பெருமை தான் விக்கி நம்ம தமிழ்நாட்டுல. ஆமா சார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.7 கிலோமீட்டர் நடத்துறாங்க. டிவி திடல்ல ஆரம்பிச்சு மெரினா வழியா விவே விவேகானந்தா சாலை வழியா நடத்துறாங்க. பட் இது என்னன்னா ம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல லைவ் போகுதுங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ் சரி. போகுதுன்னா வேர்ல்டு வைடா கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்ப எந்த பிளேஸ்னா சென்னைன்னா ஓகே தெரியாதவங்க கூட தேடுவாங்க. சென்னை எங்க இருக்கு? இப்ப சென்னைனா ஆ, என்ன? அதோட வரலாறு தேடுவாங்க. எந்த அளவுக்கு அங்க நாலேட்ஜ் சோர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தேடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேடல கண்டிப்பா வந்து எப்படி செஸ் போட்டி நடத்துனாங்க. வேர்ல்டு வைடா வந்து ஒரு ஃபேமஸ் கிரியேட் பண்ணிச்சு. அது மாதிரி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த போட்டி தான். இது முடிஞ்சோடனே அடுத்தது வந்து கோயம்புத்தூர்லயும் நடத்த போறாங்க. ஸோ இது வந்து சென்னைக்கு ஒரு மிக பெருமிதம் தான். ஒரு சிலர் வந்து இந்த போட்டி இங்க நடத்த தேவையில்ல, தடை பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் அது வந்து அதோட விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. பட் அதோட ரியாலிட்டியே வேற. கரெக்டா சங்கர்? கரெக்ட் விக்கி. அவ்வளவுதான். அதனால நம்ம அது வரும் ஒவ்வொரு முன்னேற்றங்களுக்கும் வந்து அது வந்து தப்பான பாதையில் பார்க்காம அது முன்னேற்ற பாதையை மக்களும் அது எதிர்க்கட்சிகளும் அனைத்து சோசியல் இருக்க அனைவரும் அது மாதிரி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து, மக்களுடைய கருத்து விக்கி. ரைட் கண்டிப்பா, விக்கி. கண்டிப்பா சங்கர். இந்த வாரம் அரசியல் நிகழ்வை பத்தி பார்த்தோம் சங்கர். ரொம்ப நன்றி. ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விக்னேஷ். நன்றி சங்கர். நன்றி விக்கி. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது சங்கர் பாலன். வணக்கம் விக்கி. வணக்கம். வணக்கம்.